வெல்கம் டு டிஇடிஎல்எம். ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஷேக்ஸ்பியர் எழுதின மேக்பத் ட்ராமாவோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் பற்றின ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இங்கிலாண்டில் இருக்க ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் அவானில் 1564 ஏப்ரல் 23 அப்போ பிறந்து 1616 ஏப்ரல் 23 இறந்துட்டார். அவர் எலிசபெத்தன் ரைட்டர், அதாவது குயின் எலிசபெத் ஃபர்ஸ்டோட பீரியடில் இருந்த ரைட்டர். எலிசபெத்தன் பீரியட் தான் கோல்டன் பீரியட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ ஷேக்ஸ்பியர் மொத்தம் 37 பிளேஸ் எழுதியிருக்காரு, 154 சானட்ஸ், 2 எபிக் போயம்ஸ், 1 நரேட்டிவ் போயம், 1 அலிகாரிக்கல் போயம் எழுதியிருக்காரு. ஸோ இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸுன்றதை விட மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராஜடிஸ் பார்த்தோன்னா ஹாம்லெட், ஒத்தெல்லோ, கிங் லியர், அப்புறம் மேக்பெத். இன்னும் ரொம்ப பாப்புலரான ஒர்க்ஸ் பார்த்தோம்னா ஜூலியஸ் சீசர், ரோமியோ ஜூலியட், டெம்பஸ்ட், 12th நைட், 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா எல்லாம் இருக்குது. ஷேக்ஸ்பியரோட மற்ற பிளேங்களை போல் மேக்பத்தும் 5 ஆக்ட்ஸில் எழுதப்பட்டது தான். இது 1606 7 எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோலியோ ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோ 1623 பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அந்த கலெக்ஷனில் தான் மேக்பத் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேக்ஸ்பியரோட கிரேட்டஸ்ட்டு ட்ராஜடிஸில் மேக்பத்தும் ஒன்று. ட்ராமாவில் வர மேஜரான கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா டங்கன், அவர் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட். அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, மேல்காம் அப்புறம் டொனால்ட். அதுக்கப்புறம் மேக்பத் தான் மேஜர் கேரக்டர். அவர் கிங்கோட ஜென்ரல். அப்புறம் லேடி மேக்பத்தோட ஒய்ஃப். அப்புறம் பேங்கோ, அவரும் கிங்கோட ஜென்ரல் தான். அவரோட சன் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஃப்ளியான்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரல் இருக்கார், அவர் மேக்டஃப். ஸோ அவருக்கும் ஃபேமிலி இருக்குது, ஆனால் அவங்கெல்லாம் மைனர் கேரக்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் 3 விச்சஸ் வருவாங்க, அவங்கள வியர்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ரூலர் யாருன்னு பார்த்தோன்னா ஹிகேட், அதை காடஸ் ஆஃப் விச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. மேக்பத் ட்ராமா ஆக்ட் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஓப்பன் பிளேஸில் 3 விச்சஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் மேக்பத்தை பார்த்து பேச வரும்போது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஸ்காட்லாண்ட் வாரில் இருக்குது. ஸோ யார் கூடன்னு பார்த்தோம்னா ஸ்காட்டிஷ் ரிபல்ஸே இருக்காங்க, அதாவது ஸ்காட்லாண்ட்லேயே வாழறவங்க, ஆனால் ஸ்காட்லாண்ட் கிங்கை பிடிக்காமல் சண்டை போடுறவங்க. ஸோ அவங்க ரிபல்ஸ். இன்னொன்று அவங்களுக்கு சப்போர்ட்டாக வர நார்வேக்காரங்க. இன்னொன்று சில பேர் அங்கே சில ட்ரைட்டர்ஸ் இருக்காங்க. என்னென்னா இவங்க கிட்டே வேலை செய்வாங்க, டன்கன் கிட்டே. அவங்க இவருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்டிஷ் ரிபல்ஸ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டன்கனுக்கு நியூஸ் வருது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்காட்டிஷ் ரிபல்ஸ் கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்டான்வால்டுன்ற ஒரு ட்ரைட்டரை நம்ம ஆளுங்க பேங்கோவும் மேக்பத்தும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா மேக்பத்தே மேக்டான்வால்டை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேன் ஆஃப் கார்டர்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரைட்டர். ஸோ இந்த தேன் ஆஃப்னு வரது எல்லாமே பட்டம் தான், அது அவங்களோட ஒரிஜினல் பேர் கிடையாது. ஸோ எப்போல்லாம் அவங்கள பிடிக்கலையோ ஸோ அவங்கள தூக்கிட்டு வேற ஆளை போட்டுருவாங்க. அதனால தேன் ஆஃப் கார்டர், அந்த மாதிரி தேன் ஆஃப் கார்டர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைட்டர் இருக்கான், அவனையும் பிடிச்சாச்சு, நார்வேஜியன் ஆர்மியை அடித்து துரத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. உடனே டன்கன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த தேன் ஆஃப் கார்டர் அந்த ட்ரைட்டருங்களாம் யாரெல்லாம் பிடிச்சாங்களோ அவங்களெல்லாம் உடனே சாவடிச்சிருங்க. ஸோ டெத் பெனால்ட்டி அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது தேன் ஆஃப் கார்டரை கொலை பண்ணுறதுனால மேக்பத்தை அவரோட வீரத்துக்காக தேன் ஆஃப் கார்டரை அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேக்பத்தும் பேங்கோவும் இங்கே வார்லேருந்து திரும்பி வந்துட்டுருக்கும்போது 3 விச்சஸும் இவங்க முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது மேக்பத்துக்கு ஜென்ரலாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தேன் ஆஃப் கிளாமஸ்ன்ற ஒரு பட்டம் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நீ கோட்டைக்கு போனீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, நீ தேன் ஆஃப் கார்டர் ஆகிடுவ, அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் நீ கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஆகிடுவ, ஸ்காட்லாண்டோட ராஜாவாகவும் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கூட இருக்க பேங்கோக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் பேங்கோ ஸ்காட்லாண்டை ரூல் பண்ண போகிறது இல்லைனாலும் அவனோட டிசெண்டன்ஸ், அதாவது வருங்காலத்தில் அவனுடைய சங்கதிகள் மொனார்க் வருவாங்க, அதாவது ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க அந்த 3 விச்சஸும். ஸோ இப்போது அவங்க போன உடனே ரோஸ், ஆங்கஸ் அப்படின்ற 2 கேரக்டர், 2 பேரும் ஸ்காட்டிஷ் நோபிள்மென். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி
ராஜா வந்து என்ன சொல்லியிருக்காரு, தேன் ஆஃப் கார்டரை வந்து மர்டர் பண்ண சொல்லிட்டாரு, டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாரு அவரோட துரோகத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டத்தை வந்து மேக்பத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது மேக்பத்தும் பேங்கோவும் டன்கனோட கேசல், அதாவது கோட்டைக்கு வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, டன்கன் வந்து அதே மாதிரி பட்டத்தை கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் மேல்காம், டன்கனோட பையன் மேல்காம் தான் வந்து நெக்ஸ்ட்டு கிங் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாரு. ஸோ இதை கேட்ட உடனே மேக்பத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபஸி அவனுக்கு கொடுத்த இந்த விச்சஸ் சொன்ன 2 விஷயத்தில் வந்து ஒன்று நிறைவேறிச்சு. தேன் ஆஃப் கார்டர் பட்டம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிங்காக தானே ஆகணும், பட் வந்து இப்போது மேல்காம் அறிவிச்சிட்டாங்களே, அப்போ நடுவில் வந்து இவன் தான் இருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அன்றைக்கி நைட்டு வந்து டங்கன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நைட்டு வந்து மேக்பத்தோட கேசல் இன்வர்னஸ்ங்கிற இடத்துல இருக்குது, ஸோ அந்த கேசலுக்கு வந்து நான் டின்னருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ இதை பற்றிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு லேடி மேக்பெத் கிட்ட பேசுகிறதுக்காக மேக்பெத் போகிறாரு. லேடி மேக்பெத்துக்கு வந்து ஆல்ரெடி மேக்பெத் எழுதின லெட்டர் வந்துருச்சு, என்னென்னா அந்த விச்சஸுங்க சொன்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே இப்போ எப்படி என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு கிங் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டங்கனை வந்து கொண்டுட்டா நெக்ஸ்ட்டு சான்சஸ் ரொம்ப அதிகம் நம்ம மேக்பெத் வந்து கிங் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுது, நைட் ஆகுது, டின்னருக்கு வராரு டன்கன். லேடி மேக்பெத் வந்து அவங்கள உபசரித்து சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தூங்க வச்சிடுறாங்க. அதுக்கு இந்த மீன் டைம் என்ன நடக்குதுன்னா, மேக்பெத் வந்து ஒரு சாலிலோக்கியூ மாதிரி தனக்கு தானே பேசிக்கிறாரு. என்னென்னா, இப்போது வந்து டங்கன் வந்து மோசமான கிங்கும் கிடையாது, ரொம்ப மோசமான மனுஷனும் கிடையாது. ஸோ இவரை கொல்லணுன்னாலே அது வந்து கண்டிப்பாக பியூராக ஆம்பிஷன்னால் மட்டும்தான், அதாவது பேராசைனால் நம்ம ராஜாவாகணுன்றதுனால மட்டும்தான் வந்து நம்ம கொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாமா, கொலை பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு ஒரு விதமாக. ஸோ அப்போ லேடி மேக்பெத் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்து நல்ல சான்ஸு, இதை விட்டால் உன்னால் ராஜாவாகவே முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் டங்கனை கொல்றதுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மேக்பெத் வந்து என்னடா லேடி மேக்பெத் இவ்வளோ இதுவாக பிளான் பண்ணி வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரி ஓகே இன்றைக்கி நைட்டே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிக்கிறாரு. ஆக்ட் 2ல் என்ன நடக்குதுன்னா, பேங்கோ அப்புறம் அவரோட பையன் ஃப்ளியான்ஸ் எல்லாருமே வந்து டங்கனோட தான் கோட்டைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வேறு இடத்துல இருக்கிறதுனால இப்போ என்ன நடக்குதுன்னா, மேக்பெத்துக்கு வந்து தூக்கம் வராமல் அவர் வெளியே வந்துட்டு நிற்கிறாரு. ஸோ அப்போ பேங்கோவும் தூங்க முடியாமல் நின்றுட்டுருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, பேங்கோ சொல்கிறாரு, எனக்கு அந்த விச்சஸுங்க சொன்னதே தான் நினப்பில் இருக்குது, நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் மேக்பெத்துக்கு வந்து அது பேச பிடிக்கல. உடனே வந்து போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இவர். ஸோ மேக்பெத் வந்து இப்போ தனியாக நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கத்தி வந்து அந்த இடத்துல தொங்குது. அது வந்து ஒரிஜினல் இல்லை, சும்மா இவரோட கற்பனை தான். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, ஹேண்டில் வந்து இவர் பக்கமாகவும் அந்த கூர்மையான பக்கம் இருக்குல்ல, அது வந்து டன்கனை இருக்கிற திசை நோக்கியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதே சமயம் அந்த விச்சஸ்ங்களோட உருவமும் அவர் கண்ணுக்கு தெரியுது லைட்டாக. ஸோ நம்ம வந்து இப்போ கொண்டு தான் ஆகணும் டங்கனை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, லேடி மேக்பெத் வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அட்டண்டன்ஸ் அந்த கார்டெலாம் இருப்பாங்கள்ல டங்கனை சுற்றி, அவங்களாம் வந்து தூங்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒயின் கொடுத்து ஃபுல்லாக குடிக்க வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டங்கனோட ரூம் போகலாம் வாங்க, வந்து அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ லேடி மேக்பெத் வெளியே வெயிட் பண்ணும்போது மேக்பெத் உள்ளே போயிட்டு டன்கனை கொன்னுட்டு வந்துடுறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லேடி மேக்பெத், நானே வந்து கொன்று இருப்பேன், பட் வந்து என்னோடய அப்பாவை வந்து ஞாபகப்படுத்தாமல் இருந்தாருன்னா நானே அவரை கொன்னுட்ருப்பேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மேக்பெத் வந்து டன்கனை குத்தி கொன்னுட்டு அவர் கையெல்லாம் டன்கனோட பிளட்டோட வெளியே வரான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு பதட்டம், பயம் எல்லாமே இருக்குது. அதே சமயம் அந்த கத்தியும் எடுத்துகிட்டு வந்துடுறான் வெளியே. ஸோ உள்ளே வைக்கணுன்றதுக்காக லேடி மேக்பெத் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அங்கே இருந்த அட்டண்டன்ஸ் எல்லாரையும் குத்தி கொன்னுட்டு அந்த நைஃப் வந்து உள்ளேயே போட்டுட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுன்னா, வெளியே வந்து போர்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவர் யாருன்னா கேட் கீப்பர். அவர் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் அந்த நரகத்துக்கு கேட் கீப்பர் மாதிரி ஃபீல் பண்ணி யாரெல்லாம் உள்ளே விடணும் விடக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து மேக்டாஃபோ லெனாக்ஸுங்கிற ஒரு நோபல்மேன் 2 பேரும் வந்து வராங்க டன்கனை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ உடனே மேக்பெத் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க 2 பேரையும் உள்ளே கூட்டு போகிறாரு. அப்போ வந்து அந்த டன்கனோட பாடியை ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மேக்டஃப் தான்.
இப்போ வந்து ஒரே ரகளை ஆகிடுது. என்ன கிங்கே வந்து இறந்துட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் வந்து மேல்காம்க்கோ டன்கனோட பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் போகுது. ஸோ அவங்க 2 பேரும் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாகிடுது. ஸோ இப்போ வந்து அப்பாவையும் கொண்டுட்டாங்க, நம்மளையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அயர்லாண்டுக்கோ இல்லை இங்கிலாண்டுக்கோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே சமயம் இப்போ மேக்பத் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, இந்த காட்ஸ் தான் வந்து கிங்கை வந்து கொன்னுட்டாங்க. அதனால எனக்கு வந்த கோவத்துக்கு நான் உடனே வந்து அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டேன். அந்த கோவத்துலேயும் வெறியிலையும் எனக்கு வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே சமயம் லேடி மேக்பெத் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ அவங்கள கவனிக்கிறதுக்கு போயிடுறாங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா, ரோஸ் அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னெல்லாம் நடக்குது அந்த நாட்டில், ராஜாவை எப்படி கொன்னாங்க, யார் கொன்னிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேக்டஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது மேல்காமும் டொனால்பெயினும் நாட்டை விட்டு போயிட்டதுனால இப்போ வேறு வழி இல்லாமல் மேக்பத்துக்கு வந்து கிங் பட்டம் கொடுத்தாச்சு. அவர் வந்து இனிமேல் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் வந்து அட்டண்டன்ஸ் வந்து அந்த காட்ஸ் வந்து இதுக்கு காரணமாக இருந்தாலும், கொலை பண்ணியிருந்தாலும், பட் இதை வந்து வேறு யாரோ சொல்லி தான் அவங்க செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா டன்கனை கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மேல்காமும் டொனால்பெயினும் தான் நாட்டை விட்டு டக்குன்னு ஓடிட்டாங்க, ஸோ அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்ட் 3ல மேக்பெத் வந்து என்னதான் விச்சஸ் சொன்ன 2 விஷயமும் நடந்துட்டாலும் பேங்காக்கும் சொல்லியிருக்காங்களே, அவனோட ஹேர் தான், அதாவது அவனுடைய வருங்கால சந்ததிகள் தான் வந்து ரூல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்காரு. அதே சமயம் பேங்கோ என்ன நினைக்கிறாருன்னா, மேக்பத்துக்கு சொன்ன 2 விஷயமும் நடந்துருச்சு, அப்போ கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு சொன்னதும் நடந்துடும், நம்மளுடைய சந்ததிகள் வந்து ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் இப்போ மேக்பத் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிங்கோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பேங்கோ வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு விருந்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு அனுப்புனதுக்கப்புறம் மேக்பத் வந்து தனியாக ஒரு சாலிலோக்கியில் என்ன சொல்கிறாருன்னா, பேங்கோவை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதாவது ஏன்னா அவர் நார்மலான ஒருத்தர்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் வந்து இப்போது விச்சஸ் வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து அவரோட ஆளுங்க வந்து அவருடைய சந்ததிகள் வந்து ரூல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தனியாக புலம்பிட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு சீன் என்ன நடக்குதுன்னா, ஒரு சர்வெண்ட் வந்து 2 பேரை கூட்டிகிட்டு வரான் மேக்பத் கிட்ட. யாருன்னா, மேக்பத் தான் வந்து அவங்கள ஏற்பாடு பண்ணியிருப்பேன், எதுக்குன்னா பேங்கோவை கொல்றதுக்காக. ஸோ நீங்கள் பேங்கோவை கொல்லணும், அது மட்டும் இல்லாமல் எப்போ முடியுதோ அப்போ வந்து ஃப்ளியான்ஸையும் கொண்டு வருங்க, 2 பேரையும். அதாவது ஃப்ளியான்ஸ் யார், பேங்கோட பையன். ஸோ அப்பா பையன் 2 பேரையுமே கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இந்த விருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேக்பத்தும் லேடி மேக்பத்தும் பேசிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, மேக்பத் வந்து ரொம்ப பயமாகவும் பதட்டத்தோடையும் இந்த மாதிரி கிங்கை கொண்டுட்டேன், இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லேடி மேக்பத்தும் கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாங்க. பட் என்ன தான் அவங்க ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்குள்ளேயும் அந்த பயம், அதே ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டைமில் மேக்பத் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து பேங்கையும் ஃப்ளியான்ஸையும் கொல்றதுக்காக ஆள் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே லேடி மேக்பத்துக்கு ஆச்சரியமாக போயிடுது. இப்போ வந்து என்ன நடக்குது, இந்த 2 அந்த கொலை பண்ணுறதுக்காக 2 பேர் அனுப்பினார்ல மேக்பத், அவங்க வந்து இன்னொருத்தனையும் சேர்த்துக்கிட்டு போய் கொலை பண்ணுறாங்க. என்னென்னா, பேங்கோவை வந்து கொன்னுட்டாங்க. வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பேங்கோவை கொன்னுட்டோம், பட் வந்து ஃப்ளியான்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருக்கட்டும் பரவாயில்ல சொல்லிட்டு மேக்பத் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபீஸ்ட்டுக்கு வராரு. அவர் பேங்கும் இல்லாதனால ஒரே ஃபீலிங்காக இருக்குது அவருக்கு. இப்போ வந்து விருந்துக்கு வந்து உட்காந்தோன்னே பக்கத்து டேபிளில் பார்த்தா இவர் பேங்கோட கோஸ்ட் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப பயமாகிடுது, இவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க விருந்தாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னமோ ஆயிடுச்சு மேக்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் லேடி மேக்பத் வந்து ரீசன்ஸ்லாம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கோஸ்ட் மறைஞ்ச மேக்பத் வந்து நார்மல் ஆகிடுறாரு. ஆனால் மறுபடியும் வருது அந்த கோஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இன்னும் மோசமாயிடுது. அதனால் மேக்பத்தோட நிலமை, அதனால் லேடி மேக்பத் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்திருக்க விருந்தாளிகளெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து மேக்பத்துக்கு என்ன தோணுதோ, நம்ம போயிட்டு கண்டிப்பாக அந்த விச்சஸை பார்க்கணும், அவங்கக்கிட்ட அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்கணும், அப்போ தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதே சமயம் அங்கே விச்சஸ் கிட்ட என்ன நடக்குதுன்னா, அந்த ஹிக்கேட் இருக்காங்கல்ல, காடஸ் ஆஃப் விச் கிராஃப்ட், அவங்க வந்து இந்த 3 விச்சஸ்கிட்டையும் சண்டை போட்டுட்ருக்காங்க. எப்படி என்கிட்ட சொல்லாமல் எதுவுமே என்கிட்ட தெரிவிக்காமல் நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேக்பத்தை பார்த்து அவனை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது போனதெல்லாம் போட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த டைம் அவன் வந்தாலோ இல்லை நீங்கள் போய் மீட் பண்ணாலோ அவனுக்கு வந்து 3 காட்சி, ஏதாவது காட்சிங்களை காமிச்சு அவனை வந்து அப்பேரிஷன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த காட்சிகள், ஓகேவா, அதை காமிச்சு அவனுக்கு வந்து
கன்ஃப்யூஸ் பண்ணி விடுங்க, குழப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து நாட்டில் லெனாக்ஸும் ஒருத்தனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்கோட மர்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேங்கோ யார் கொண்டு இருப்பா, இப்படி ஒரு வேளை மேக்பெத்தாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஃப்ளியான்ஸ் தப்பிச்சு போனதுனால அங்கே எப்படி டொனால்பைனும் மேல்காமும் தப்பிச்சு போயிட்டு அவங்களே சஸ்பெக்ட் மாதிரி ஃபீல் ஆனாங்களோ அங்கே டன்கனை கொன்னதுக்கு, இங்கே அதே மாதிரி ஃப்ளியான்ஸ் தப்பிச்சு போனதுனால எல்லாரும் வந்து அவன் தான் கொண்டு இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, மேக்டஃப் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பேசாமல் மேல்காமுக்கு கிட்ட போயிட்டு, அவர் வந்து மேல்காம் வந்து இங்கிலாண்டில் இருக்கார், அங்கே போயிட்டு கிங் எட்வர்டோட சப்போர்ட்டை வாங்கி அவர்கிட்டேருந்து படை திரட்டி நம்ம வந்து மேக்பெத்தை எதிர்த்து போராடி நம்ம மேல்காமை வந்து கிங் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு ஸ்காட்லாண்ட்லேருந்து. ஸோ இந்த பிளான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது மேக்பெத்துக்கு. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போருக்காக ரெடி ஆகுறாரு. ஆக்ட் 4ல் மேக்பெத் வந்து விச்சஸை மீட் பண்ணுறாரு. அவங்க வந்து 3 காட்சி காட்டுறாங்க. ஒன்று வந்து கழுத்து அறுத்த மாதிரி இருக்கிற தலை மட்டும் வந்து என்ன சொல்லுதுன்னா, மேக்டஃப் கிட்ட ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குழந்த ஃபுல்லாக பிளட்டோட வந்து என்ன சொல்லுதுன்னா, பெண்ணால் பிறக்கப்படாத ஒருத்தனால் மட்டும்தான் உன்னை வந்து ஹார்ம் பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லுது. மூணாவதாக வந்து கிரீடம் வச்ச ஒரு குழந்தை வந்து என்ன சொல்லுதுன்னா, பிரென்ஹாம் வுட்ன்ற ஒரு இடம், அது வந்து ஆக்சுவலி ஒரு காடு. ஸோ அந்த இடம் வந்து, அந்த காடு வந்து டன்சினேன் கேசலுக்கு கோட்டைக்கு வராத வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் அது வந்துருச்சுன்னா உனக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ மேக்பெத்துக்கு வந்து இன்னும் குழப்பமாயிடுது. பேங்கோவை பற்றி கேட்குறாரு. என்னென்னா, பேங்க்குக்கு சொன்னீங்களே அந்த ப்ரொஃபஸி என்ன ஆச்சு நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போது வந்து ஒரு காட்சி வருது. என்னென்னா, ஒரு 8 ராஜா, அவங்க 8 கிங்ஸ் வந்து அப்படியே வந்து சக்ஸஷனாக வராங்க. அதாவது அந்த க்ரௌனோட நிற்கிற மாதிரி. அது வந்து பேங்கோவோட கோஸ்ட்டு தான் வந்து நின்று அவங்கள இது பண்ணுது. ஸோ இது பார்த்தோன்னே இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, அதாவது பேங்கோவோட சந்ததிகள் தான் வந்து அடுத்த ராஜாக்களாக வராங்க அப்படின்றது, ஸ்காட்லாண்டோட ராஜாக்களாக வராங்கன்றதை வந்து காட்டுது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா மேக்பெத்துக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, மேக்டஃப் வந்து ஸ்காட்லாண்டை விட்டு போயிட்டான், இங்கிலாந்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேல்காமை ஜாயின் பண்ண போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே, கிளம்பிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு மேக்பெத்னா, மேக்டஃபோட ஒய்ஃபு, சில்ட்ரன், அதாவது லேடி மேக்டஃப் எல்லாரையும் வந்து கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிடுறாரு. இங்கேருந்து மேல்காமை பார்க்க போன மேக்டஃப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அவரோட ஆர்மியில் சேரலான்னு போனால் மேல்காமுக்கு வந்து டவுட் இருக்குது, மேக்டஃப் வந்து உண்மையிலேயே நல்லவனா இல்லை மேக்பெத் அனுப்பின ஆளா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. என்னென்னா, மேல்காமுக்கு வந்து ரூல் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை, ரூலராக இருக்கவே தகுதி இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. பட் மேக்டஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படிலாம் இருக்கக்கூடாது, உங்களோட அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்ப உண்மையாக சொல்கிறாரு. ஸோ இதை கண்டுபிடிச்ச உடனே மேல்காமுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. நீ ஆர்மியில் சேர்ந்துக்கலாம், நம்ம 2 பேரும் போய் அவனை போராடலாம், அடித்து சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து மேக்டஃப்க்கு வந்து நியூஸ் வருது. என்னென்னா, மேக்பெத் வந்து மேக்டஃபோட ஃபேமிலி எல்லாரையுமே வந்து கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மேக்டஃப் என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூளுரைக்கிறார், அதாவது சத்தியம் பண்ணிக்கிறாரு. ஆக்ட் 5ல் கிங் டன்கனை மர்டர் பண்ண குற்ற உணர்ச்சியிலையும் பயத்துலேயும் லேடி மேக்பெத் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து தூக்கத்துலேயே நடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கையில் வந்து பிளட் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கையை தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க, அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் போகணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னா, சில பேர் பேசிக்கிறாங்க, அதாவது வந்து இங்கிலீஷ் ஆர்மி வந்து மேல்காம் கூட வராங்க ஸ்காட்டிஷ் ஆர்மியை காலி பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து பிரென்ஹாம் வுட்டில் வந்து மீட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. பட் வந்து மேக்பெத்துக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னென்னா, அந்த விச்சஸோட ப்ராஃபஸிஸ் அவங்க சொன்ன அந்த 3 விஷயத்தையும் நம்பி இவனை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். பட் வந்து இவனுக்கு திடீர்னு நியூஸ் வருது. என்னென்னா, அதாவது லேடி மேக்பெத்துக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மேக்பெத் வந்து சொல்கிறாரு ஸ்ட்ரெயிட்டாக டாக்டர்கிட்ட, எப்படியாவது க்யூர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கும் வந்து அந்த பயம் எல்லாமே இருக்குது, நர்வஸ்னஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, லேடி மேக்பெத் வந்து சூசைட் பண்ணிவிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அந்த டைமில் வந்து மேக்பெத் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதே சமயம் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து இன்னொரு நியூஸ் வருது. அதாவது
மேல்காமோட ஆர்மி வந்து பிரெனாமூடில் இருக்க மரத்தோட அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் வெட்டிட்டு தாக்குறதுக்காக டன்சினேனுக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு வந்து மேக்பத்துக்கு வந்து கொஞ்சம் பயம் அதிகமாகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு ப்ராஃபஸி பிரெனாமூட் வந்து டன்சினேனுக்கு வர வரைக்கும் இவனுக்கு கவலை இல்லைன்னாங்க, வராத வரைக்கும். பட் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஆனாலும் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னென்னா, இன்னொரு ப்ராஃபஸி இருக்குல்ல, அதாவது பெண்ணால் பிறக்கப்படாதவனால் தான் வந்து இவனுக்கு ஹார்ம் பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்பிக்கிட்டு இன்னும் இருக்கான். பட் வந்து என்ன நடக்குதுன்னா, மேல்காமோட ஆர்மி வந்து வருது. அப்போ வந்து மேக்பெத்தும் மேக்டஃப்பும் வந்து ஸ்ட்ரைட்டாக நேருக்கு நேர் சண்டை போட வரும்போது தான் அவனுக்கு வந்து தெரிய வருது, மேக்டஃப் வந்து நார்மலாக பிறக்கலை, அன்டைம்லி, அதாவது டைமுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ எப்படியோ பிறந்திருக்கான். எப்படின்னா வந்து வயிற்று கிழிச்சு எடுத்திருக்காங்க, அதாவது சிசேரியனால் தான் பிறந்திருக்கான். ஸோ அவன் வந்து நார்மலாக பிறக்கலை மதர்னால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு வந்து இப்போது புரியுது, அதாவது இவன் அவ்வளோதான் இவனோட லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவன் விடாமல் சண்டை போடுறான். மேக்டஃப் வந்து மேக்பெத்தை கொன்னுட்டு அவனோட தலையை எடுத்துக்கிட்டு வெற்றிகரமாக மேல்காம் கிட்ட வந்து கொடுக்குறான். ஸோ அதே சமயம் மேல்காமை வந்து ஸ்காட்லாண்டோட கிங்கை அறிவிச்சிடுறாங்க. அவ்வளோதான் இந்த ட்ராமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலோ இல்லை உங்களுக்கு அடுத்து எந்த வீடியோ வேணும்னு தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.